தாத்தா யாரு? என்ன தாத்தா என்ன தெரியல? அடே 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 சந்தான லட்சுமியா? வாடி பேத்தி, திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டிய. உட்கார் உட்கார் உட்கார். அது யாரு பயந்துகிட்டே நிக்கிறா? எங்க வீட்டுக்காரர் தாத்தா. உட்காருங்களேன். புருஷனா? என்ன இப்படி வளைஞ்சு உட்கார்றாரு? ஒடிஞ்சிட போறாரு? ஏதாவது வேலைகளை செய்யறாரா? சொல்லுங்களேன். வேலை செய்யறங்க. கல்யாணம்னு ஆயிட்டா வேலை செஞ்சுதானுங்களா ஆகணும். வழியாதீங்க. பேத்தி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா. இதுல என்ன கேவலம்? தாத்தா வீட்டுக்கு வீடு லூப் எடுத்துட்டு போய் விளக்குற வேலை. தேசத்துக்கு தேவையான வேலை தான். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 கால் தாத்தா. அதென்ன 2.25 கொசுரு? 2 பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. வயித்துல ஒரு குவார்டர் இருக்குது. குவார்டரா? அதான் உண்டாய் 2.5 மாசம் ஆச்சு. கட்டுப்பாடெல்லாம் வெளியில தான் போல இருக்கு. வீட்டுல இருக்க முடியல. ஐயோ, என்ன இடத்துல எப்படி பேசுறது, யார் முன்னால பேசுறது கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எல்லாத்துலயுமே ஓவர். தாத்தா அத்தா இல்ல? இருக்கா இருக்கா, இப்ப வருவா. சந்தானம், நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல தாத்தா, மதுரையில இருந்து மாத்தலாயி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இன்னும் குவார்டர்ஸ்ல சாமான் எல்லாம் செட்டப் பண்ணல. ஆமா தாத்தா, 2 நாள் ஆச்சு. சாமான் எல்லாம் செட்டப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ராஜா வருவான், பேசிட்டு இருங்க. சரி தாத்தா, நான் வந்துடுறேன். உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வைக்க மாட்டான். இவளும் இவன் செட்டப்பும். ஆத்திரக்கார புருஷா அடுப்படிக்கு போனானா அடுப்ப கொடுத்ததுக்கு பதிலா வீட்டையே கொளுத்துனானா. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே. சூட்டு இருக்கு, டைய காணும். புத்தி இருக்கு, பொறுமையை காணும். சார் எப்படி காலையில காஃபி குடிச்சீங்களா? குடிச்சீங்களா? யார் சொன்னா? எப்படி என்ன காபி வந்துச்சு? வந்திருக்கோம் வந்திருக்கோம். குப்புற வேண்டாலும் மீசையில மண் ஓட்டல. வேளா வேலைக்கு அம்மா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஐயா ஜாம் ஜாமனு போட்டுட்டு போவாரு. இப்ப தெரியுதா என்ன வேணும்? டை டை ரைட் 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 ரைட். இதெல்லாம் என்ன? டை. இது பாருங்க, இது நல்லா மேட்சிங்கா கட் பண்ணுங்க. கோவத்துல சுருக்கு போட்டுக்காதீங்க, நான் கட்டி விடுறேன். பாத்து பாத்து, ரொம்ப சிலுத்துக்காதீங்க. கட்டினது போறோம், திரும்புங்க. இந்த பாருங்க டைப்பிங், எங்கயாவது தொலைச்சிடாதீங்க. என்ன மொள்ள மொள்ள கிரேட வச்சு விட்டா ராஜா ட்ரை பண்ணுவாரு. ஆமா, இதெல்லாம் யாரு கட்டுறது? யாரு? வேலைக்காரி நீ இருக்கிய. ஆமா, நான் இருக்கேன், நான் செய்வேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னதான் கெட் அவுட் சொல்லிட்டீங்களே. ரொம்ப திருத்துக்காரம்மா. இந்த வீடு ஒண்ணுது, இதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. ஐயோ, சந்தானலட்சுமி எங்க அத்தை மக. வாடிய குந்தாடி கருப்பி தடல் வாங்கிட்டியே. அரப்பாவளை கட்டிக்கிட்டு இடுப்புல உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டியா? என்ன ஜாலியா? இறங்கி பல வருஷம் ஆச்சு, விட்டுடுங்க. யாரா? என் வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரனா? அவர் பேரு நீ சொல்லக்கூடாது. இதுங்க வராகமூர்த்தி. வராகமூர்த்தியா? பண்ணிக்கல சொல்லுவாங்க. அந்த பேர்ல எவங்க பிடிச்ச? இனிமே வேற பேர்ல யாரையும் பிடிக்க முடியாதுங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தாச்சு. இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன். கைத என்ன அவசரம் உனக்கு? விராகம், சின்ன பிள்ளைல நானும் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா? கண்ணாமூச்சி விளையாடுவோம், பச்சை குதிரை விளையாடுவோம். அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாண்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த வயசுல? இவளுக்கு 5 இருக்கும், எனக்கு 6, 7 இருக்கும். அப்பா, அந்த வயசுல பாருங்க இல்லைங்க. ஏய், என்ன சாமிங் குறைஞ்ச மாதிரி ஏண்டா அழுகுற? என்னமோ தெரியல தான், ஒரு மாசமா வயிற்ற என்னமோ பண்ணுது, அடிக்கடி கொமட்டுது, நெஞ்சு வேற எரியுது தான். கை தூக்கு. நீ ஒண்ணு செய், நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். என் கூட வா, ஃபுல்லா உன்னை செக் பண்ணிடுறேன். நானும் கூட வச்சுங்களா? நீயே இருக்கு. டெஸ்ட் பண்ற போய் என்ன நீங்க வெளியே தான் உட்கார வைப்பீங்க. இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு கூட வரேன். போனா போது தான், வரட்டும். அவருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமாங்க சார். என்னப்பா? ஐயோ, முட்டை மாதிரி இருக்குதான். ஐயோ ஐயோ டபுளி. யார் நீ? சார், இது புருஷன் தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது கூர்கான்னு. ஏன் பொம்பளை பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள எட்டி பாக்குறது அசிங்கமா இல்ல? அசிங்கம் தெரியும் சார். ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட் என் பொண்டாட்டியாச்சே. அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? இனிமேதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
சிச்சி மேட் ஃபுல்லா போய் உட்கார் ஐயோ, வரவன் போறவெல்லாம் திட்டுறாயா. ஐயோ, அத்தா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உடம்புல ரத்தம் இல்லடா. என்னத்தா பண்ணலாம்? நான் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதையே தினம் போட்டுக்க. அப்ப நான் தினம் இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு கூடாதா? நல்லா இருக்கேன். எங்கத்தான் இங்க இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு டாக்டர்கிட்ட போட்டுக்கணும்? இங்கதான் வருவேன். போட்டுங்க, நல்லா போட்டுங்க. வாங்க. அத்தா ஏய் சந்தானம், எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்க. ரொம்ப பலகீனமா இருக்கேன்ப்பா. வீட்டு வேலையே செய்ய முடியல. அப்படியா? பேரா தான் இருக்க. டாக்டர் பலகீனமா இருக்கே. நீ ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யற? வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறதானே? நீங்க என்னத்தா புரியாம பேசிக்கிட்டு? வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், குழந்தை பெக்கிறதுக்கு யார வைக்கிறது? அது வேற ஆள வைக்க முடியாது. ஆமா, இப்ப உனக்கு எத்தனை குட்டி? முன்ன நீங்க பாக்கும்போது 2 கால், இப்ப 3.25. உன் புருஷன் ஆபீஸ்க்கே போறதில்ல போல இருக்கு. எங்க அந்த மடைய வந்துட்டு வரதா? டாக்ஸிக்கு சில்லறை மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட சொல்லி பேசாம பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் தான். கடவுளா குடுக்கறாரு, நாம தடுக்க கூடாதுங்க. அரஞ்சு பல்ல உடைக்கிறதானே. பேசாம 4 நாளைக்கு தெருத்து நேர படுக்க சொல்லி கடவுள் எப்படி கொடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு அவரு? பிறக்கிறதுல 8வது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார். 8 குழந்தை பிறந்த 8வது குழந்தை முதல்ல இவனை தான் கிழிக்கும். என்னடா மாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சத்தம்? என்னங்க இரும்பு பிடிக்கிறீங்க? இரும்பு வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா, இது எதமா இருக்கு? ஆஹா ஆஹா, அதான்டா இடம். என்னத்தா முதுகெலும்புல டிபி. டிவியா? அப்ப சனி ஞாயிறுல நீ முதுகுலயே படம் பார்க்கலாமே. டேய் அருவ, டிபிடா. ஐயோ, டிவியா? நான் மாட்டேன். டாக்டருங்க ஒதுக்கி கூட்டாரே டைம் சொல்லுவாங்களே. என்ன சொல்ல போறீங்க? மாப்ள, உடம்பு இப்படி இருக்கும்போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் ஆள் அவுட்டு. ஆள் அவுட்டா? அப்படிதான் அது ஆகாத வேலை. வடையா தெரியாத மாதிரி கேட்கிறேன். 4 வருஷத்துல 3.25 குழந்தை பெத்து வச்சிருக்கேன். டாக்டர் எப்ப உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? போயிடுச்சு. இந்த மாதிரியே இருந்துச்சு, முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும். அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது ஒண்ணுலதான். அப்படியா? உன் சந்தோஷம் கெடாம நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கலையா? இவரை கூட அனுப்பு, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அனுப்பு. டாக்டர், என் உடம்புல ஒரு சின்ன கீத்தல் விட்டா கூட என்னால ஆக முடியாது டாக்டர். நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? தைராய்டு சிகிச்சை பண்ணிக்க. என்னமா கட்டிக்கிட்டேன், நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பணும். நீ வீட்டுக்குள்ள போ, ராதா இருக்கா, சாப்பிட்டுட்டு போலாம். வர ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வேண்டிக்க ஆபரேஷன் போறேன். என்னங்க நீங்க புருஷன் பொண்டாட்டி கால விழுந்துக்கிட்டு? ஐயோ, திகழ்ல யார் காலில் விழுறதுன்னே எனக்கு தெரியல. ஒண்ணு பயப்படாம போங்க. எனக்கு என்ன பயம் இருக்குது? ஆபரேஷன் நான் பண்ணிப்பேன். டாக்டர் தான் இருக்கிறாரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் நாகேஸ்வரா. ஹவ் ஆர் யூ? ஓ ஃபைன். வாட் கேன் ஐ டு டாக்டர்? அதோ பாருங்க, அது உட்கார்ந்துருக்கல, அவன் என் ரிலேட்டிவ். அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. மிஸ்டர் நாகேஸ்வரா, உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய 2 ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன். இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல, உங்க சொந்தக்காரன்னு வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலான்றீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தம்பி அடிங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி, உன் பேரு என்ன? சுசீலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். ரவுட நம்பு. ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா ஆரம்பிக்கலான்றீங்க? பெல்ல அடி போறீங்க. அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்கா போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது? எல்லாம் கிளீனா இருக்கு, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கேயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சார், மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்குறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்து இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்?
டாக்டர் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்க. என்னோட இன்னொரு டாக்டர். விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ. சுஷீலா டாக்டர். இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதான இன்ஜெக்ஷன் நீடில்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே. கத்தியா? ஏயா? அட கத்தியான்றா? ஏன் சார் இந்த குத்து குத்தி இருக்க? நீ விசில் அடிக்கிற நீ பாட்டு குச்சி குச்சுன்னு. எங்க குத்துறீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலையா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா தாயத்துல தான். அதனால நான் பரவாயில்ல, இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே. சுசிலா, இருக்கிறதுலயே நல்ல கூரான கத்தியா ஒன்னு எடு. வந்த கேச நான் விட மாட்டேன். என்ன எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க, இப்படி தொப்பு தொப்புன்னு அடிக்கிற? அறுத்துருவேன். நீ என்ன பேட்டர் அப்படியா? அறுத்துருவேன் கிருத்துருவேன்ற? புரிய வேணா? ஆபரேஷன் புரிஞ்சிருமா உனக்கு? என்ன அப்படி ஆபரேஷன்? இல்ல கருத்தட ஆபரேஷன். அவ்வளவு சலிசா போச்சா உனக்கு? கருத்தட ஆபரேஷனா? க்ஷயரோக ஆபரேஷன் சொன்னாங்க. ஆவையா ஆவையா. திருப்பதி வெங்கடேசா, திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, ஏழுமலையானே, கோவிந்தா, கருமாரி அம்மா, கருமாரி அம்மா, நான் வரம்மா. நான் வரவா. இதுல பொழைச்சாத்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அறுத்த இப்போ? என்ன சுத்தமா அறுத்துட்டுனா? தோலையும் காணும், ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட, எங்க போய்? சுசிலா, இவனை பாத்தியா? நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்த்து என்ன பார்த்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான்? போய் தேடு, ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, அப்புறம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா ஒண்ணு உண்மையா, அவன் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம், சத்தியம். நீங்கதான் என்ன காப்பாத்தணும். பாவி மலைக்கல்லன் மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார போயிட்டா. சென்னனுடைய எகிரி குதிச்சு ஓடி போயிட்டா டாக்டர். அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா டாக்டர். நீங்களா ஏயா டாக்டரா வரீங்க? அதாங்க எனக்கு தெரியல. இந்த தடவை கண்டிப்பா டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. ஐயோ, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பல தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, இந்த வாட்டி காப்பாத்திருக்கீங்க டாக்டர். சரி, போய் உங்க சொந்த வேலையாவது பாருங்க. போய் சொல்லிட்டேன், எனக்கு வேலையே கிடையாது. ஹையா ஜாலிதான். என்னையா கூட்டாங்க? என்னங்க இது? ஆபரேஷன் பண்ணிட்டு இப்படி ஓடியாருங்க. தையல் விட்டு போங்க. தையல் போட்டாதானே விட்டு போறதுக்கு. நீயும் உங்க அத்தாவும் சரி பண்ணி எனக்கு கருத்தர ஆபரேஷன் பண்ண நினைச்சீங்களா? நான் மாட்டுவனா? அப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இல்லையே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்.